गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். புதன்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி, ஜெயவருஷம் ஆடி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி வளர்பிறை, சதுர்த்தி. காலை
10:30க்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது. ஆனால் இன்றைக்குத்தான் சதுர்த்தி. யோகம் அமிர்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாள் முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம். வளர்பிறை சதுர்த்தி இன்று காலை 10:30க்கு துவங்குகிறது. மாதா மாதம் வளர்பிறை சதுர்த்திக்கு விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அடுத்த சதுர்த்தி விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட் 29. இன்றைய தினம் ஜூலை 30 ஆடி மாதத்து வளர்பிறை சதுர்த்தி. இன்னும் சரியாக ஒரு மாதம் இருக்கிறது விநாயக சதுர்த்திக்கு. இன்று திருவாடிப்பூரம். ஆடிப்பூரம் என்ற உடனே நமக்கு ஆண்டாள் நினைவுதான் வரும். ஆண்டாள் நாச்சியார் தெய்வ அவதாரம். பெருமாளையே மணந்து கொண்டவர் தாயார். ஆண்டாள் தாயாருடைய பெருமைகளை பற்றி பேசுவதென்றால் அது அவ்வளவு சுலபமாக சாதாரண மானிடப் பிறவிகளான நம்மால் பேசி முடியாது. திருப்பாவை 30 மட்டுமல்லாமல் நாச்சியார் திருமொழி என்று சொல்லப்படுகின்ற 143 பாசுரங்கள் பாடல்களை ஆண்டாள் நாச்சியார் நமக்காக அருளிச் செய்திருக்கிறார். நாச்சியார் திருமொழி 143. அதை தவிர திருப்பாவை 30. திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாய் வாழியே. திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியே. 143 உரைத்தாய் வாழியே. 143 அதுதான் நாச்சியார் திருமொழி. 143 உரைத்தாய் வாழியே. உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாய் வாழியே. அரங்கன் ஆண்டாள் நாச்சியாரை ஏற்றுக்கொண்டார் அல்லவா. உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாய் வாழியே. மறுவாது திருமல்லி வளநாடு வாழியே. வன்புதுவை வளர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் நாச்சியாரின் வாழ்த்துப்பாவை எல்லாம். இந்த திருப்பாவையுடைய பெருமை என்னவென்றால், திருப்பாவை அறியாதவர்கள் இந்த மண் சுமக்கிறதே அதுவே எந்த பயனும் இல்லை என்று சொல்வார்கள். திருப்பாவையை அறியாதவர்களின் அதை பெருமையை அறியாதவர்கள், அதை உரைக்காதவர்கள், அதை படிக்காதவர்கள் எல்லாரையும் இந்த மண் சுமப்பது வீண் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு பாட்டு உண்டு. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 5 30ங்கிறத 5 5 5 25 25 ப்ளஸ் 5 30. கோதை தமிழ் 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. அப்படின்னா நம்மளாம் கண்டிப்பாக தினசரி திருவாராதனத்தின் போது சாற்றுமுறை பாராயணமாக திருப்பாவை பாசுரங்கள் 30ஐயும் படித்து வர வேண்டும். திருப்பாவை பாசுரங்கள் 30ம் அனுதினமும் அனைவரும் படிக்க வேண்டிய பாராயணத்திற்குரிய மிக உயர்வானவை. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். பேர்பட்ட உயர்வான அந்த திருப்பாவை பாசுரங்களை நமக்கு அருளிச் செய்த ஆண்டாள் நாச்சியார் அண்ணா என்று அழைத்தது யாரை தெரியுமா? ராமானுஜரை. திருமாலிருஞ்சோலைக்கு செல்கிறார். அங்கே திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு 100 அண்டா அக்கார வடிசல், 100 அண்டா பாயசம், 100 அண்டா பொங்கல் எல்லாம் பெருமாள் என்னை திருமணம் செய்து கொண்டதும் நான் செய்து வைக்கிறேன் என்று ஆண்டாள் வேண்டிக் கொள்கிறார். ஆண்டாள் திருமணமாகி பெருமாளோடு ஐக்கியமாகி விடுகிறாள். அதை நாம் செய்ய வேண்டும் என்று ராமானுஜர் செய்கிறார். சகோதரி ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் ஆகி போயிட்டால் சகோதரர் தான் பண்ணணுமா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். ராமானுஜர் செய்த உடனே அதை முடித்து விட்டு ஆண்டாள் சன்னதிக்கு அவர் செல்லும் பொழுது அண்ணா என்று அழைக்கிறாள். ஆண்டாளால் அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் ராமானுஜர். ஆகவே இன்றைய நாளிலே நாம் அந்த ஆச்சாரியர்களை எல்லாம் நினைத்து வழிபட வேண்டும். திருவாடிப்பூர திருநாள். இன்றைய நாளிலே நாம் ஆண்டாள் நாச்சியாரின் பெருமைகளை பேச வேண்டும். அவரின் அழகான தமிழ் பாசுரங்களை படிக்க வேண்டும், பாட வேண்டும், அவற்றின் பெருமைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இவற்றை சொல்கிறேன். இன்றைய தினம் ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சுக்கிரனின் நட்சத்திரங்களில் ஒன்றான பூரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். 4, 5 குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன.
மிகச்சிறப்பாக 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்கள் பாக்யாதிபதி குரு 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற ஒரு நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் ரீதியாக மிகப்பெரிய நிலைக்கு நீங்கள் உயரப்போகிறீர்கள். மிகப்பெரிய பதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், பட்டங்களெல்லாம் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கலைத்துறை சார்ந்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, அதிக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உற்ற நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் மகிழ்ச்சியாக அளவலாவிக் கொண்டிருப்பீர்கள். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலே சுக்கிரன், 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன், குரு, சூரியன், 3ஆம் இடத்து சந்திரன். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே கவலை என்னும் சொல்லுக்கே இடம் இருக்காது. கவலைப்படும். எல்லார் மனசிலும் போய் நம்ம பூந்துக்கிறோம். இந்த மிதுன ராசிக்காரங்க மனசில் போய் நம்மால் போற முடியலையே அப்படின்னா கவலை உங்களிடம் வர முடியவில்லையே என்று கவலைப்படும். கவலைக்கு கவலையை கொடுப்பீர்கள். அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எந்த துறையிலே பணிபுரிபவர்களாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், கணிதத்துறை தொடர்பானவர்கள், நிதி நிர்வாகம் செய்பவர்கள், நிதித்துறை சார்ந்தவர்கள், வங்கி பணியாளர்கள் ஆகியோர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும். மிகச்சிறப்பான தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதியும் 2 சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசியிலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மகத்தான முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். 2ஆம் இடமாகிய சிம்மத்திலே சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் வழங்கும் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிதி நிலவரம் உயர்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். இன்று நீங்கள் செய்யும் முதலீடுகள் பன்மடங்காக பெருகி உங்களுக்கு பலனளிக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் என்னும் ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் ராசியை சந்திரன் கடக்கக்கூடிய காலகட்டங்களிலே உங்களுக்கு நன்மையை செய்யும். அது விரையாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு சுப விரயத்தை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியாக செலவு செய்வீர்கள். நிறைய செலவு செய்வீர்கள். அதற்கு தேவையான நிதி உதவி, நிதி வசதி உங்களிடம் இருக்கும். போதுமான ஒரு செல்வ நிலை இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக செலவு செய்யக்கூடிய, வீட்டிற்கு தேவையான முக்கியமான பொருள்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குருவோடும் சூரியனோடும் இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களது தொழில் வளர்ச்சி மிகவும் திருப்திகரமாக இருக்கும். ஆடை அணிகலன் போன்ற துறைகளிலே பணிபுரிபவர்கள், உணவுத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், எழுத்துத்துறை சார்ந்தவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய, தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கிறது. 9 குடையவன் 10ஆம் இடத்திலே, 10 குடையவன் 11ஆம் இடத்திலே. ஒவ்வொரு கிரகமும் தன் வீட்டிற்கு முன் வீட்டில் இருந்தால் அது ஒரு யோகம். அந்த யோகம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும்.
விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 9 குடையவனும் 10 குடையவனும் பரிவர்த்தனை பெற்று தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருக்கிறதாகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு, பாராட்டு, பட்டங்கள், விருதுகள் போன்றவை எல்லாம் கிடைக்கும். நீங்கள் தன்னலமற்ற சேவை செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அதற்கு கிடைக்க வேண்டிய உரிய அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். இந்த 9-10 பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் சிலர் ஆலய திருப்பணிகள் அல்லது பொதுநல தொண்டுகள் போன்றவற்றை அதிக அளவிலே செய்யக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது ஏற்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை வளரும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்று மிகச் சிறப்பான நிலையிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களது அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. 2ஆம் வீட்டோன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று வக்கர நிவர்த்தி பெற்று 12ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். திருப்பாவை பாசுரங்களை எல்லாம் சாதித்துக் கொண்டிருங்கள். இன்றைய நாள் ஆண்டாளுடைய அவதார திருநாள் ஆடிப்பூரம். ஆகவே இன்றைய தினம் பால்கோவாவை விட இனிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டாளுடைய பாசுரங்களை நாம் பாட வேண்டும், படிக்க வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ரொம்ப பேருக்கு பால்கோவா தான் ஞாபகத்துக்கு வரும். அது அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதை விட தெவிட்டாத இனிப்பு, எப்போவுமே திகட்டாதது, சுகர் ஏறாது, ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு இனிப்பு என்னன்னா ஆண்டாள் நாச்சியாரின் பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, இதையெல்லாம் எல்லாரும் வீட்டில் வச்சிருக்கணும், தினசரி படிக்கணும். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகங்களிலே நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் மிக மிக முக்கியமானவை. மகர ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். ஏதாவது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி எங்க வம்பு தும்பு வந்துற போது பேசாமல் பாசுரத்தை படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து. கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். பதவிகள் உங்களை தேடி வரும். பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தலைமை பொறுப்பு ஏற்க சொல்லி கேட்பார்கள் நீங்கள் பணிபுரியும் இடத்திலே. ஒரு சின்ன அளவிலாவது ஒரு ப்ரமோஷன் அல்ல சின்ன அளவிலாவது உங்களுக்கு ஒரு கூடுதல் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. 4, 7 குடைய புதனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. 1, 4, 7, 10 ஆகிய உபயராசிகளான மீனம், மிதுனம், கன்னி, தனுசு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக 5ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உற்சாகமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வ நிலை சிறிது உயரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியினை பார்ப்போம். चंद्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मंगलम पुरुषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मंगलम्. भस्मोद्धूलित देहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमाला भूषाय व्योमकेशाय मंगलम्. सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने
सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम् सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदं तस्याभीष्टप्रदं शम्भोः यः पठेन् मङ्गलाष्टकम्। ॐ नमः शिवाय। பரிகார ஸ்தலங்கள் என்னும் பகுதியிலே நாம் மயிலை முதல் கைலை வரை என்னும் தொடரை பார்த்து கொண்டிருந்தோம். இடையிலே சில பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி போன்றவற்றின் பலன்களை சொல்வதற்காக மயிலை முதல் கைலை வரை நிகழ்ச்சியை அப்படியே நிறுத்திவிட்டு மற்ற விஷயங்களுக்கு வந்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறேன். மயிலை முதல் கைலை வரை தேவார பாடல் பாடப்பட்ட 276 திருமுறை தலங்கள் என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இப்பொழுது மீண்டும் ஒளிமயமான எதிர்காலத்திலே உங்களுக்காக வருகிறது. பாடல் பெற்ற தேவார தலங்கள் என்னும் வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது திருக்கச்சூர். இந்த திருக்கச்சூர் என்பது தாம்பரத்திற்கும் செங்கல்பட்டிற்கும் இடையிலே இருக்கிறது. சென்னையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் ஜிஎஸ்டி சாலை என்று அழைக்கப்படுகின்ற அந்த சாலையிலே வரும்பொழுது சிங்கப்பெருமாள் கோவில் வரும். தாம்பரத்தை தாண்டி செங்கல்பட்டு நோக்கி வரும்பொழுது சிங்கப்பெருமாள் கோவில் என்னும் ஊர் வரும். செங்கல்பட்டிலிருந்து வந்தாலும் சிங்கப்பெருமாள் கோவிலை தாண்டித்தான் தாம்பரத்திற்கு வர வேண்டும். அந்த சிங்கப்பெருமாள் கோவில் என்னும் இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி சென்றால் திருக்கச்சூரை அடையலாம். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லும் பொழுது சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து வலதுபுறமாக செல்ல வேண்டும். செங்கல்பட்டிலிருந்து வருபவர்கள் சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து இடதுபுறமாக செல்ல வேண்டும். ஜிஎஸ்டி சாலையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் ஒரு சாலை ஒன்று இருக்கிறது. அந்த சாலையிலும் இந்த ஊர் வரும். ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற சாலையிலும் திருக்கச்சூர் வரும். இந்த திருக்கச்சூர் என்பது பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலே ஒன்று. சுந்தரர் தேவாரம் பாடிய அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்திருக்கிறது. சுந்தரருக்கு ஒரு மிகப்பெரிய அருளை இத்தலத்திலே ஈசன் வழங்கியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கழுகுன்றத்திலே வந்து வழிபாடு செய்துவிட்டு அடுத்ததாக திருக்கச்சூருக்கு வருகிறார். அன்று சற்று வெயில் அதிகமாக இருக்கிறது. மதிய நேரம் வந்துவிட்டது. உணவருந்துவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை. சற்று வருத்தத்தோடு கோவிலின் மதிலுக்கு வெளியே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு முதியவர் அருகிலே வருகிறார். ஒரு வயதான அந்தனர் கோலத்திலே ஒருவர் வருகிறார். ஒரு பிராமணர். என்ன சுவாமி, பசிக்கிறதா உமக்கு என்று கேட்கிறார். ஆமாம் என்கிறார் சுந்தரர். இருங்க, உங்களுக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று அவர் செல்கிறார். போனவர் என்ன பண்ணுறார், பக்கத்தில் ஒரு அக்ரகாரம் இருக்குது, அந்தணர்கள் வசிக்கும் பகுதி. அங்கே போய் திருவோடு ஏந்தி பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்கிறார். உடனே அவர்கள் அன்னமிடுகிறார்கள். வாழை இலையிலே நிறைய சாதத்தை எல்லாம் வைத்து காய்கறிகளை எல்லாம் வைத்து அவருக்கு கொடுக்கிறார்கள். அப்படி வீடு வீடாக வாங்கி வருகிறார். தாம் இறந்து வந்த உணவை கொண்டு, இறத்தல் என்றால் பிச்சை எடுத்தல்னு ஒரு அர்த்தம், சின்னரா போடணும். தாம் இறந்து வந்த உணவை கொண்டு சுந்தரருக்கு விருந்து அளிக்கிறார். இவரே இறந்து வருகிறார், ஆனால் கொடுப்பதோ விருந்து. ஏன்னா விதவிதமான சமையல், ஒரு வீட்டில் ஒரு ஐட்டம் கொடுக்குறாங்க. சுந்தரருக்கு விருந்தளித்து விட்டு மறைந்து விடுகிறார். இறந்து வந்தார், விருந்தளித்தார், மறைந்து விட்டார். யார் அவர் என்று யோசிக்கிறார். ஆஹா, ஈசனின் திருவிளையாடல். சாட்சாத் அந்த சர்வேஸ்வரனாகிய அந்த சிவபெருமானே வந்து நமக்காக வீடு வீடாக சென்று இறந்து வந்து உணவளித்திருக்கிறாரே, இப்படி ஒரு கருணையா?
என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அந்த அதிசய சம்பவம் தன்னுடைய அடியவரின் பசியை போக்குவதற்காக தான் போய் பிச்சை எடுத்து வந்து உணவளித்தாராம். அந்த காலத்திலே அது ஒரு தர்மமாக கருதப்பட்டது. அடுத்த வேலை கூட ஒன்றும் வச்சுக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. அதனாலே அவர் அந்தனர் கோலத்திலே வந்து வீடு வீடாக சென்று உணவு பெற்று வந்து அதை கொண்டு சுந்தரருக்கு அமுது செய்வித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி சுந்தரரின் பசியை போக்கி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய ஒரு தலம்தான் இந்த திருக்கச்சூர். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் வழியிலே சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து வடமேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற ஊர் திருக்கச்சூர். கச்சபம் என்றால் ஆமை, கூர்மம் என்றாலும் ஆமை. கூர்ம வடிவிலே வந்து கச்சப வடிவிலே வந்து திருமால் சிவனை வழிபட்ட தலம் இது. திருமால் சிவனை வழிபட்ட தலங்களுள் திருக்கச்சூரும் ஒன்று. எத்தனை தலங்களிலே திருமால் சிவனை வழிபட்டு இருக்கிறார், எத்தனை தலங்களிலே பிரம்மா வழிபட்டு இருக்கிறார், எத்தனை தலங்களிலே அம்பாள் சிவனை வழிபட்டு இருக்கிறார், எத்தனை தலங்களிலே விநாயகர் வழிபாடு செய்திருக்கிறார், எத்தனை தலங்களிலே முருகன் சிவனை பூஜித்திருக்கிறார் என்பதையெல்லாம் இந்நிகழ்ச்சியின் நிறைவிலே நான் தனியாக சொல்லவிருக்கிறேன். அதெல்லாம் தனித்தனி பட்டியலாக வரும் பின்னால. அனைத்து தெய்வங்களாலும் வழிபடப்படுபவன் தியாகேசன், சதாசிவம். சிவபெருமானை வணங்காத பிற தெய்வங்களே கிடையாது. எல்லா தெய்வத்துக்கும் மேலானவன் அவன்தான், மகாதேவன் அவன்தான், அனைத்திற்கும் மேற்பட்டவன். அந்த சிவபெருமானை திருமால் வணங்கிய தலங்களுள் திருக்கச்சூர் ஒன்று. இத்தலத்திலே 2 கோவில்கள் இருக்கின்றன. சின்ன ஊர், சின்ன கிராமம், தியாகராஜபுரம்னு போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே தியாகராஜர் சன்னதி இருக்கு. தொண்டை நாட்டிலே தியாகராஜ சன்னதி இருக்கும் தலங்களுள் இதுவும் ஒன்று. தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற தலங்களுள் சிலவற்றில் தியாகராஜ சன்னதி இருக்கும். திருவான்மையூர், திருவொற்றியூர் போல இங்கும் தியாகராஜருக்கு தனி சன்னதி உண்டு. தியாகேசனாக இங்கே ஈசன் தனி சன்னதியிலே காட்சியளிக்கிறான். தியாகராஜ சபை இருக்கிறது. மூலவர் சிவலிங்கம் சுயம்பு, கிழக்கு பார்த்த லிங்கத்திருமேனி. ஈசனின் திருநாமம் கச்சபேஸ்வரர், விருந்திட்ட ஈசர், விருந்திட்ட வரதர் என்றும் இவருக்கு ஒரு பெயர். விருந்திட்ட ஈசர், விருந்திட்ட வரதர், கச்சபேஸ்வரர். லிங்கத்திருமேனியாக மூலவர் எழுந்தள்ளிருக்கிறார். அம்பாள் அஞ்சனாட்சி என்னும் திருநாமத்தோடு அம்பிகை இங்கே நின்ற திருக்கோலத்திலே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள். கூர்ம தீர்த்தம் என்னும் தீர்த்தம் இங்கே மிக புகழ்வாய்ந்தது, பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இத்தலத்திற்கு நோய்களை குணப்படுத்தும் சக்தி இருக்கிறது. அதை பற்றி விரிவாக நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். जय शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमेंगुम मैदेका ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमेंगुम मैदेका ओम श्री जय 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 शक्ति திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பக்தி பெருகிட பாடி உருகிட பண்பாயன்பில் மை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள்
அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கருணையுடன் நணிப்பான் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் என் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. உலகத்திலே என்ன மிகப்பெரிய நோய், எது தீர்க்க முடியாத நோய் என்று கேட்டால் பிறவி நோய்தான் இந்த உலகத்திலே தீர்க்க முடியாத நோய். எந்த அடியாரை கேட்டாலும் யார் வழிபாடு செய்தாலும் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே வரம் இனி பிறவாமை வேண்டும். இனி பிறவாமை ஏன் கேட்கிறோம் என்று சொன்னால் பிறப்பதன் மூலமாக இந்த உலகத்திலே வாழ்வதன் மூலமாக நாம் எத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து சிந்தித்து கேட்டிருக்கிறார்கள். அப்படி பிறவாத வரம் யார் தருவார் என்று சொன்னால் சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. மாணிக்கவாசகர் சொல்லுவார், யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கென்கடவேன் என்று கேட்பார். இந்த உலகத்திலே மரணத்தை கண்டுதான் எல்லோரும் பயந்து போகிறார்கள். அப்படி மரணம் வந்தால் மீண்டும் பிறப்பு இருக்கிறது. அப்பர் சுவாமி சொல்லுவார், இவர்கள் எதற்காக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லுவார். அப்படி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கக்கூடிய சாதாரண மனிதர்களாக நாம் இல்லாமல் பராசக்தியினுடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நமக்கு மரணமும் இல்லை, பிறவியும் இல்லை. ஒரு மிகப்பெரிய முக்தி நிலை அது. அழியா முக்தி ஆனந்தமே என்று சொல்லுவாரே, அதுபோல மிருத்யுதாரு குடாரிகா என்று சொல்லுகிறது லலிதா சகஸ்ரநாமம். ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்த ஜாயினி என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தன்மையை தேவி நமக்கு வழங்குகிறாள். மரணம் பிறவி இரண்டும் இல்லாத நிலை எப்படி வரும் என்று கேட்டால் நம்முடைய கணக்கிலே பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லுவார், பாவம் என்பது இரும்பு சங்கிலி, இரும்பு சங்கிலி என்று சொன்னால் புண்ணியம் என்பது தங்கச் சங்கிலி. கை விலங்கு மாட்டுகிறார்களே, இரும்பு விலங்கு பொன் விலங்கு என்று ஏதாவது வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால், ஒருவருக்கு விலங்கு மாட்டினால் அது இரும்பினாலே மாட்டினாலும் விலங்குதான், பொன்னினாலே மாட்டினாலும் விலங்குதான். அவரை தங்க விலங்கு போட்டு பூட்டி கொண்டு போனார்கள் என்று சொன்னால் அதிலே பெருமை இருக்கிறதா என்ன? அதுபோல தான் இரும்பு விலங்கு என்பது பாவம், பொன் விலங்கு என்பது புண்ணியம். நமக்கு பாவம் இருந்தாலும் பிறவி உண்டு, புண்ணியம் இருந்தாலும் பிறவி உண்டு. இதை நமக்கு தெள்ளத் தெளிவாக கிருஷ்ண பரமாத்மா எடுத்து காட்டினார் மகாபாரதத்திலே. கர்ணனுடைய கடைசி வேளை, அவனை கொல்லலாம் என்ற சூழ்நிலையிலே அர்ஜுனன் அம்பு விட்டு கொண்டே இருக்கிறான். அந்த அம்புகள் எல்லாம் மலர் மாலைகளாக மாறி மாறி அவன் மேலே விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் அர்ஜுனன். பரமாத்மாவை பார்க்கிறான். பகவானை ஒன்றும் புரியவில்லையே, நான் விடக்கூடிய அம்புகள் ஏன் அவன் மேலே மலர் மாலையாக வர வேண்டும்? இந்த ரகசியம் என்ன, இந்த மாயை என்ன, சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் பகவான் சொல்லுகிறார், அவனிடத்திலே புண்ணியம் மிச்சம் இருக்கிறது, கொஞ்சம் பொறு, நான் போய் அவனுக்கு புண்ணியத்தை எல்லாம் நான் சென்று அவனிடத்திலே வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லித்தான் எம்பெருமான் அவனுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். அவனிடத்தில் இருக்கக்கூடிய புண்ணியத்தை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளுகிறார். பல பேர் சொல்லுவார்கள், அவன் புண்ணியம் கொடுத்தானே, அந்த புண்ணியம் கொடுத்ததனாலே ஒரு புண்ணியம் வருமே, அதை என்ன செய்வது என்று கேட்பார்கள். வில்லிபுத்தூரார் மிக அழகான வார்த்தை பிரயோகித்தார்.
செய் புண்ணியம் என்று சொன்னார். செய் புண்ணியம் என்று சொன்னால் செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், இந்த புண்ணியத்தினாலே வரப்போகிற செய்யப்போகிற புண்ணியம் என்று 3 காலத்தையும் சுட்டி காட்ட வகையிலே எல்லா புண்ணியத்தையும் வரக்கூடிய இதன் மூலமாக வரக்கூடிய புண்ணியத்தையும் சேர்த்து கூட எம்பெருமான் வாங்கிவிட்டார். இப்பொழுதுதான் கர்ணனுடைய கணக்கிலே பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, சரியாக இருக்கிறது. பேலன்ஸ் ஷீட் என்று சொல்லுவார்களே, அதிலே 2 பக்கமும் சமமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் மிகப்பெரிய காட்சி, அவனுக்கு விஸ்வரூப காட்சி, யாருக்கும் கிடைக்கத்தகாத காட்சியை எம்பெருமான் காட்டி அருளுகிறார். என்னிடத்திலே புண்ணியத்தை வாங்கிக் கொள்ளுகிறாயே, நீ யார், சாதாரண அந்தணன் இல்லையே என்று கேட்கிற பொழுதுதான் எம்பெருமான் சங்கு சக்கரதாரியாக மிக அழகான விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளுகிறார். பாவம் இருந்தாலும் புண்ணியம் இருந்தாலும் நமக்கு திரும்ப பிறவி வரும். தேவி இடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது எதை கேட்க வேண்டும்? தேவி, மரணமும் பிறவியும் இல்லாத ஒரு மிகப்பெரிய நிலையை தா என்று கேட்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? மோகத்தை நீக்க வேண்டும். மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என்ற மூச்சை நிறுத்திவிடு என்று சொல்லுவான் மகாகவி. அது சாதாரணமான நிலைமை இல்லை. நம்மாலே ஒரு அரை மணி நேரம் காப்பி வருவதற்கு தாமதமானால் கோபம் வந்து விடுகிறது. நம்முடைய வீட்டிலே ஒரு 1/4 மணி நேரம் கரண்ட் இல்லை என்று சொன்னால் நமக்கு அதை துறந்து விட்டு வாழக்கூடிய வாழ்க்கை புரியவில்லையே. நம்முடைய சட்டையிலே தெரியாமல் யாராவது ஒருவர் கீறிவிட்டால், ஒரு சிறிய அழுக்கை ஏற்படுத்தி விட்டால் நம்மால் கோபத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லையே. நாம் நடக்கிற பாதையிலே நம்முடைய வீட்டிலே ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அதை அகற்றி வைத்து போய்விடுவோம் என்ற சிந்தனை இல்லாமல் அதிலே கால் தடுக்கிவிட்டால் கோபம் வந்து விடுகிறதே. சின்ன சின்ன விஷயங்களிலே இருந்து நாம் வெளிவர முடியாமல் தவிக்கிற பொழுது மோகத்தை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை நாம் எவ்வாறு சிந்திக்க முடியும்? ஆகையினாலே தான் பக்தர்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆலயத்திற்கு சென்றால் படோடவான உடையை அணிந்து கொண்டு சென்றால் விழுந்து வணங்குவதற்கு உடையே தடையாக இருக்கிறதே. ஒரு நல்ல சட்டையை போட்டுக்கொண்டு போகிறோம், விழுந்து வணங்கினால் சட்டையிலே அழுக்காகிவிடும் என்று நினைக்கிறோம். நம் மனத்திலே ஆயிரக்கணக்கான அழுக்குகளை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே தான் நம்முடைய பெரியவர்கள் ஆலயத்திற்கு துண்டை கட்டி கொண்டு சென்றார்கள். பெண்கள் சென்றால் எளிமையான உடைகளை அணிந்து சென்றார்கள். விழுந்து வணங்குகிற பொழுது நம்முடைய அகங்காரம், நம்முடைய ஆணவம் அந்த குடிமரத்தின் கீழே பலியிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே பலிபீடம். அங்கே ஏதோ ஒரு சாத உருண்டையை வைத்து காக்காய்க்கு போடுகிறார்கள். அந்த சடங்கிற்காக அந்த பலிபீடம் அங்கே வைக்கப்படவில்லை. அங்கே வைத்திருக்கக்கூடிய பலிபீடம் நாம் விழுந்து வணங்குகிற பொழுது நமக்கு ஆணவம் அறுத்தெறியப்பட வேண்டும். என்னிடத்திலே ஒன்றும் இல்லை, அதற்கு தண்டம் சமர்ப்பித்தல் என்று பெயர். அந்த தண்டம் சமர்ப்பித்தல் என்று சொன்னால் ஒரு கைத்தடி, ஒரு கைத்தடி, அந்த கம்பை விட்டால் அது எப்படி நேராக சென்று தரையிலே ஒன்றுமில்லாமல் விழுமோ அதுபோலே தண்டம் சமர்ப்பிப்பது போலே நாம் விழுந்து வணங்குகிற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவம் அந்த பலிபீடத்திலே அறுக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் விழுந்து வணங்குகிறோம். சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி 2 மெய்தார் இந்த வையகத்தை என்று உறக்க சொல்லுகிறார் அபிராமி பட்டர். நாம் அப்படித்தான் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். தேவியினுடைய திருப்பாதங்களிலே பக்தி செய்வோம். எந்நாளும் இந்த வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொண்டே இருப்போம். ஆணவத்தை அறுப்போம், அன்போடு வாழ்வோம். நன்றி, வணக்கம். யோகபட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனசமகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஏற்கனவே குழந்தைகளோட ஒரு ஞாபக சக்திக்கான மந்திரத்தை நம்ம சொன்னோம். இப்போ சொல்ல போகிற மந்திரம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயந்தான். சாதாரணமாக ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு இருந்தாலும், உங்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பாக்கியஸ்தானம் பலகீனமாக இருந்தாலும், புத்திர காரகன் வீக்காக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். 5ஆம் இடத்துல பாப்ப கிரகம் இருக்கிறது, சர்ப்பம் இருக்கிறது, நீச்ச கிரகம் இருக்கிறது, புத்திரக்காரகன் குரு கெட்டு இருக்கிறது, வக்கரமாக இருக்கிறது, நீச்ச கிரகங்களால் சேர்ந்து இருக்கிறது, பார்க்கப்படுறது. அதேமாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு காரகோ பாவனாசி புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருந்து பாபகிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் தோஷம்வா. சில கதலி வந்திதா தோஷம், எதுவும் பிரம்மசாபம், பிரேத சாபம், பெண் சாபம், இதனால் உங்களுக்கு புத்திர சந்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். சிலருக்கு பெண் குழந்தை மட்டும் பிறக்கும். ஏகபுத்திரி ஜாதகம் சொல்லி, லகுபுத்திரி ஜாதகம் சொல்லி, லகுபுத்திர யோகம். சில பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை வேணும்னா ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்கும். இந்த மாதிரி தோஷங்கள் போகிறதுக்கும். ஏன்னா ஒரு குழந்தைன்னு உடனே யோசிக்கிறோன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா
அந்த காலத்தில் சாஸ்திரங்கள் வந்து தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்கிறான். தனிமரம் தோப்பாகாது, ஒரு குழந்தையை பெற்றவள் மலடி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னுவா. அதனால் ஒரு குழந்தை இருக்கக்கூடாதுன்னா 2 குழந்தை 5 குழந்தை அப்படி தான் சொல்லிட்டு போனான். ஒரு சில வீடுகளில் பார்த்தா 8 குழந்தை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தைன்னு ஆகிப்போச்சு. தனிமரம் தோப்பாகாதுன்னுவா. ஒரு குழந்தை பிறந்தாலே போகிறோம்னு நினைக்கிறது உண்டுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சொல்கிறோம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையோட புத்திசாலித்தனம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சில வீடுகளில் பார்த்தா குழந்தைகளோட புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கும். சில குழந்தைகள் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக தெரியும், எதையா போட்டு உடைக்கும், மற்ற ஆளை இம்சை பண்ணும். அப்போ நமக்கு குழந்தைகள் மேலே ஒரு வெறுப்பு வரும். சத்புத்திரஸ்யா கதிர்நாசினா. அதனால் நல்ல புத்திரன் இருந்தால் தான் குடும்ப விருத்தியாக இருக்கும். அது மாதிரி சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பிறவிலே மன ரீதியான வளர்ச்சி குறைவாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு ஆட்டிசம் சொல்லுவோம், அந்த மாதிரி தொல்லை இருக்கும். அப்போ அவளுக்கு அடுத்த குழந்தை பிறந்தால் என்ன ஆகுமோ, இதே வியாதி வருமோன்னு ஒரு பயம் இருக்கும். முதல் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆட்டிசமோ புத்திசாலித்தனம் குறைவாகவோ இல்லை சொன்ன மாதிரி ஜீனில் குறைபாடோடு பிறந்தாலும் அடுத்த குழந்தை என்ன ஆகும், இதேமாரி பிறக்குமான ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயங்கள் நிவர்த்தியாகவும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீன் குறைபாடோ ஆட்டிசமோ இந்த மாதிரி புத்திசாலித்தனம் குறைவாகவோ பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். ஆனால் ஒரு சின்ன மந்திரம் வந்து பெரிய பலனை கொடுக்குமான்ற சந்தேகம் வேண்டாம். எவ்வளோ பெரிய வெக்கப்போராக இருந்தாலும் சின்ன நெருப்பு எரிச்சிடும். நெருப்பில் வந்து சின்னது பெருசுன்னு என்ன இருக்குது, அது மாதிரி மந்திரங்களில் வந்து சின்ன மந்திரம் பெரிய மந்திரம் அப்படிலாம் கிடையாது. பக்தி வேணும், ஸ்ரத்தை வேணும், நம்பிக்கை வேணும், திடமான உள்ளம் வேணும், சுயநலம் இல்லாத ஜபம் வேணும். நம்ம ஜபம் பண்ணுறதுல சுயநலமே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ பொதுவாக பெண்கள் பண்ணாலும் ஆண்கள் பண்ணாலும் குழந்தை நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவா நன்னா இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி தான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் தவறு இல்லை, நல்ல விஷயந்தான். சுயநலம் இல்லாத ஜபம் எப்பயுமே நல்லது. இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு சுயநலம் மந்திரங்களில் தேவைப்படுறது. நம்ம பகை ஒழியணுன்னாலும் நமக்கு கடன் தீரணுன்னாலும் சுயநலத்தோடு ஜபிக்க வேண்டியிருக்கு. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். இல்லை கேதுவாலையோ ராகுவாலையோ சர்ப்பதோஷங்களால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் வந்து பலன் தரும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து பிறந்து கல்வியில் வந்து வீக்காக இருந்தால் நேற்று சொன்ன மந்திரத்தை ஜபிக்கலாம். ஆனால் புத்திசாலித்தனத்தில் குறைவாக இருந்தால் இப்போ சொல்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். குழந்தைகளுக்காக இப்போ பெரியவங்க தான் பண்ணணும். இந்த மந்திரத்தை வந்து குழந்தைகளுக்காக பெரியவங்க பண்ணணும். இந்த ஜபம் பண்ணால் குழந்தைகள் இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கும், இல்லை பெண் குழந்தை மட்டும் இருக்கவாளுக்கு ஆண் சந்ததி உண்டாகும். குழந்தை பிறந்து மனோரீதியான பாதிப்பு இருந்தால் அந்த மனோரீதியான பாதிப்பு விலகும். சிலருக்கு குழந்தை பிறந்து சதா அழுதுகிட்டே இருக்கும், அவளுக்கு இந்த மந்திரம் ஜபித்தால் குழந்தைகள் அழுகையை நிறுத்தி சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு நல்ல பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம், முருகப்பெருமானோட மந்திரம். முருகன் அப்படின்னாலே அழகன்னு பேர். அந்த முருகப்பெருமானோட மந்திரம் இது. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது தொலைக்காட்சியில் தெரியறது, எழுதிக்குங்க. ஓம் நம சக்தி ரூபாய சக்தி ரூபாய மம கிரகே புத்திரம் 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 2 வாட்டி சொன்னாலும் அங்கே ஒரு வாட்டி தான் இருக்குது, பார்த்துக்குங்க. புத்திரம் குரு குரு, இந்த குரு குருன்றது 2 வாட்டி வருது பாருங்கள். குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை முருகன் படம் வைத்து வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது பூச நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாம். 45 நாட்கள் தொடர்ந்து 108 உரு வீதம் ஜபம் பண்ணலாம். இந்த ஜபம் பண்ணும்போது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சொல்லலாம். இப்போ வந்து பிரயோகம் வந்து செவ்வாழைப்பழம் பால், பசும் பால் வந்து விசேஷம். இதை வந்து முடிக்கும் பொழுது 5 செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணி பசும்பாலை நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து விசேஷமான பலன் தரக்கூடிய மந்திரம். தொடர்ந்து தினமும் ஜபம் பண்ணும்போது கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம், திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம், பசும்பால் நைவேத்தியம் பண்ணலாம். யதாசக்தின்னு உங்களுக்கு எது சௌகரியப்படுமோ அது பண்ணலாம். முருகப்பெருமான் படம் வைத்தோ முருகப்பெருமான் யந்திரம் வைத்தோ வழிபாடு பண்ணலாம். இந்த மந்திரம் வந்து கட்டாயம் தப்பாமல் சித்தி தரக்கூடிய ஒரு நல்ல அபூர்வமான மந்திரம். இது வந்து குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனத்தையும் நல்ல ஒரு ஞாபக சக்தியும் ஆரோக்கியத்தையும் திடமான உள்ளத்தையும் கொடுக்கும். அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பேரை கொடுக்கக்கூடிய நல்ல மந்திரம், அபூர்வமான மந்திரம். நாளைக்கு இன்னொரு மந்திரத்தை பற்றி நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்த்.